போரால் சிதைந்து கிடக்கும் காசாவில் கடுமையான பட்டினியால் 5 மாத குழந்தை உயிரிழந்த கொடூர சம்பவம் அனைவரையும் உலுக்கியுள்ளது. வேதனை அளிக்கும் இந்த பட்டினி கொலை குறித்து விரிவாக பார்க்கலாம். பாலஸ்தீன மக்களின் வலிமிகுந்த வாழ்க்கையின் சாட்சியே இந்த பச்சிளம் குழந்தையின் சடலம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் அன்றாட உணவிற்கும் குடிநீருக்கும் வழி இல்லாமல் பாலஸ்தீன மக்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் பிறந்து 5 மாதங்களே ஆன சைனப் அபுஹலீப் என்ற பெண் குழந்தை பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிரிழந்த கொடுமையான சம்பவம் நடந்துள்ளது. பிறந்தபோது அந்த குழந்தையின் உடல் எடை 3 கிலோவாக இருந்த நிலையில் தற்போது 2 கிலோவாக எடை குறைந்து உடலில் உள்ள அனைத்து எலும்புகளும் வெளியே தெரிய பரிதாபமாக உயிரிழந்துள்ளது இந்த குழந்தை. குழந்தையின் தாயான இஸ்ராவும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரால் தாய்ப்பால் கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. குழந்தைக்கு கொடுப்பதற்கு ஃபார்முலா பாலும் கிடைக்காத நிலையில் குழந்தையை இழந்து தவிக்கிறார் இஸ்ரா. எந்த நோயும் இல்லாத நிலையில் முழுக்க பட்டினி கொடுமையால் தான் இந்த குழந்தை இறந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். نقص في الحليب، إغلاق المعابر، مش قادرين يمرضوا حليب للأطفال. زي ما بنتي توفت حيتوفوا الكثير وهتندرج من ضمن القائمة اللي ما حدا بيطلع لها، بس مجرد أسماء بس وأرقام. إحنا مجرد أرقام. أطفالنا اللي بنتعب فيها 9 شهور حمل وولادة، إحنا مجرد أرقام. போர் நிறுத்தத்திற்கு பிறகு சுமார் 2.5 மாதங்களுக்கு காசா மக்களுக்கு எந்த உதவியும் கிடைக்க இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை. பின்னர் சர்வதேச அளவில் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தால் அவர்கள் நாள் ஒன்றிற்கு 69 லாரிகளில் உணவு உள்ளிட்டவற்றை எடுத்துச் செல்ல இஸ்ரேல் அனுமதித்தது. ஆனால் ஒரு நாளைக்கு 600 லாரிகளில் உதவிப் பொருட்கள் சென்றால்தான் அனைவருக்கும் தேவையான உணவு கிடைக்கும் என ஐநா தெரிவித்திருந்தது. இதனால் காசாவிற்கு வரும் குறைந்த அளவிலான உணவை தங்களுக்குள் பிரித்துக் கொள்வதற்கு மக்கள் முண்டியடிக்கும் நிலையே அங்கு நிலவுகிறது. பச்சிலம் குழந்தைகள் மத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வரும் நிலையில் உணவு வழங்கும் மையங்களுக்கு செல்பவர்கள் இஸ்ரேல் படையினரால் கொல்லப்படுவதும் தொடர்ந்து வருகிறது. போரால் நடந்த உயிரிழப்புகளை தொடர்ந்து பட்டினியால் நடக்கும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வரும் நிலையில் சர்வதேச நாடுகள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன.